அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கான ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தாமிரபரணி ஆற்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அங்கே அதிகப்படியான தண்ணீர் வருது. நமக்கு பெருநியல் ரிவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். இருந்தாலும் நிறைய தண்ணி பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய வெள்ளை நீர் எல்லாமே பார்த்தோம்னா கடலில் போய் வீணாக கலக்குது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் நினைக்கிறாங்க. அதில் இந்த தாமிரபரணி ஆற்றில் வீணாக கடலில் கலக்கக்கூடிய தண்ணீரை சாத்தான்குளம், திசையன் விளை போன்ற வறண்ட பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் முன்வைக்கப்படுது. அந்த திட்டத்தின் பேர் தான் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணியில் கண்ணடியான் கால்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு கால்வாய் இருக்கு. இந்த கால்வாயிலிருந்து 3200 கன அடி தண்ணீரை சாத்தான்குளம் வட்டத்துக்கு கொண்டு வரதுக்காக நமக்கு கால்வாய்கள் அமைக்கப்பட்டுட்டு வருது. ஸோ அந்த ஒரு செய்தியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் அரிசி உற்பத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய மக்களின் 60% மக்களுக்கு உணவாக இருக்கக்கூடியது அரிசி தான். கார்போஹைட்ரேட் நிறைந்த இந்த அரிசி கிட்டத்தட்ட 24 வகையான அரிசி வகைகள் இந்தியாவில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் அரிசி உற்பத்தியில் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாநிலமாக இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வெஸ்ட் பெங்கால் வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்த அரிசி உற்பத்தி திறன் இந்தியாவுடைய அரிசி உற்பத்தி பார்த்தோம்னா 1400 டன்னாக இருக்கு. 1400 லட்சம் டன்னாக இருக்கு. இதுல முதலிடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு வங்க மாநிலம் முதலிடத்துல இருக்காங்க. ஒரு காலத்துல நம்ம தான் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 8வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு ஏன் 8வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மழையை நம்பி தான் நம்மளுடைய விவசாயம் அப்படிங்கிறது இருக்கு. காவேரி ஆற்றில் தண்ணி வந்தால் தான் விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அதே மாதிரி விவசாய நிலங்கள் சுருங்கிக்கிட்டே வர்றதும் ஒரு காரணமாக இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் 9 மாநிலங்களுடைய வரிசையை இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் 2025. ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய முக்கியமான அறிவிப்புகள் இருந்துச்சு. அந்த அறிவிப்புகளை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 4 இன்ஜின்கள் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. என்னென்ன இன்ஜின்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர் ஒன்று, அடுத்ததாக பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி அப்படிங்கிறது ஒன்று, அடுத்தது இன்சூரன்ஸ் செக்டார் ஒன்று, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று, லாஸ்ட்டாக பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ செக்டார் அப்படிங்கிறத நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, பட்ஜெட்டில் முக்கியமான அறிவிப்பாக 12 லட்சம் வரை நீங்கள் உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வருமான வரி அப்படிங்கிறது செலுத்த தேவையில்லை. இதுக்கு முன்னாடி 12 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் ஆண்டு வருமானம் 12 லட்சமாக இருந்துச்சுன்னா அவரே 80,000 ரூபாய் கடன் வரி செலுத்த வேண்டியிருக்கும். இதுக்கப்புறமா அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. முக்கிய அறிவிப்புகளில் பார்த்தோம்னா, நமக்கு வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிற திருக்குறளை கோட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, மற்றபடி வேற என்ன சிறப்பான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? அதையும் தாண்டி பார்க்குறப்ப நமக்கு இந்த ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது சிறப்புமிக்க பட்ஜெட்டா இருக்கு. இது வரைக்கும் தொடர்ச்சியா 8வது முறையா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள். 8 முறை வேற யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பிரணாப் முகர்ஜி அவர்கள் 8 முறை பண்ணியிருக்கார். 9 முறை யாராவது பண்ணியிருக்காங்கன்னா, சிதம்பரம் அவர்கள் 9 முறை பண்ணியிருக்கார். 10 முறை யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, மொராஜி தேசாய் அவர்கள் 10 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கார். மொராஜி தேசாய் 9 முறைனா, சிதம்பரம் அவர்கள் 8 முறைனா, பிரணாப் முகர்ஜி 8 முறை தொடர்ச்சியாக பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாருன்னா நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்றுமதி துறையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன், அதாவது ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காங்க. 2250 கோடி ரூபாய் செலவில் இந்த ஒரு திட்டம் பார்த்தோம்னா 3 அமைச்சகங்கள், குறிப்பாக காமர்ஸ் மினிஸ்ட்ரி, எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி, அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி, இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, காப்பீட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது 74% இருந்துச்சு. அதை 100% உயர்த்தி இருக்காங்க. தொழில்நுட்பம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு தொழில்நுட்பத்துறைக்கான ஒதுக்கீடு அப்படிங்கிறது 84% வரை உயர்த்தப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் இந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜி செக்டாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, சட்ட அமைச்சகம் தான் இந்த தேர்தல் செலவினங்களை பார்த்துக்கக்கூடிய அமைப்பு. ஸோ தேர்தல் செலவினங்களுக்காக ஒரு 1400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சி, இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பார்த்தோம்னா கடன் உத்தரவாதம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் 5 கோடி ரூபாயாக இருந்துச்சு. இதன் பிறகு இது 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய கடன்களை பார்த்தோம்னா 10 கோடி ரூபாயிலிருந்து 20 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்லா நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பார்த்தோம்னா 20 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த கடன்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நம்ம நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக பார்த்தோம்னா உதயம் திட்டம், ஓகேங்களா. உதயம் அப்படிங்கிற போர்ட்டல் இருக்கு. இந்த போர்ட்டலில் பதிவு செய்திருக்கக்கூடிய சிறு தொழில்களுக்கு 5 லட்சம் வரை தனிப்பட்ட கடன் வழங்கப்படும். அதுக்கு தனியாக ஒரு தனி கடன் அட்டைகள் அப்படிங்கிறதும் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பாரத் நெட் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோன்னா கிராமப்புற அரசு உயர்நிலை பள்ளிகளுக்கும் ஆரம்ப சுகாதார மையங்களுக்கும் பிராட்பேண்ட் இணைப்பு வழங்கப்படும். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் உயர்கல்விக்கான பாட புத்தகங்களை இந்திய மொழிகளில் டிஜிட்டல் வடிவில் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். ஸோ பாட புத்தகங்களை டிஜிட்டல் ஃபார்மேட்லையும் வழங்க போகிறாங்க. ஸோ அதற்கான திட்டம் அப்படிங்கிறத ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்தது ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 100 அம்ரித் பாரத் ரயில்கள், 50 நமோ பாரத் ரயில்கள் மற்றும் 200 வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. கடைசியாக பார்த்தோன்னா மின்சாரத்துறையில் கிட்டத்தட்ட 2047ஆம் ஆண்டுக்குள்ள 87,000 கோடி யூனிட்டுகள் அணுசக்தி மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது இலக்கு இருக்கு. ஸோ அதற்கு 20,000 கோடி ரூபாய் அளவில் சிறிய சிறிய அணு உலைகள் அமைப்பதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதை தவிர பார்த்தோம்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் செக்டாரில் பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்திருக்கு, சரிங்களா. பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எங்கெல்லாம் பயிர் உற்பத்தி திறன் கம்மியாக இருக்கோ அந்த மாவட்டங்களில் ஒரு 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தோம்னா கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கிசான் கிரெடிட் கார்டில் இது வரைக்கும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த கடன்களின் அந்த உச்சவரம்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 3 லட்சமாக இருந்துச்சு. இதை 5 லட்சமாக உயர்த்தி இருக்காங்க. இது ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவாக இருந்துச்சு, சரிங்களா. முக்கியமான விஷயமா இருந்துச்சு பட்ஜெட்டில். ஸோ பட்ஜெட்டில் சொன்ன முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.